ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பு நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்லேருந்து ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் குரூப் சிக்கான பணி வெளிவந்திருக்கு. இந்த பணிக்கான ஷார்ட் நோட்ஸ் செப்டம்பர் 27 அன்றைக்கி நபார்ட் பேங்க் ஆஃபீஸர் வெப்சைட்டில் வெளியிட்டிருந்தது. அதை தொடர்ந்து இன்றைக்கி ஒரு முழுமையான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்கு. வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் ஒர்க்குக்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டுமே அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியோ இல்லை வேறு எந்த மெத்தட்லையும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாதுன்னு நமக்கு தெளிவாக ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான டேட்டு அக்டோபர் 2 தொடங்குது. அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் 2 டேட்டிங் வந்து அக்டோபர் 21. அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறது எல்லாமே அக்டோபர் 2லேருந்து அக்டோபர் 21க்குள்ளவே முடிக்கணும். அடுத்ததாக ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து நவம்பர் 21 கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் பணிக்கான நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அண்ட் ரிசர்வேஷன் பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டுக்கு மொத்தமாக 5 வேகன்சி இருக்குது. அதில் ஜென்ரலில் 2, எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 0, ஓபிசிக்கு 1, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 1, மொத்தமாக டோட்டலாக 5 வேகன்சி இருக்குது. ஓவரால் இந்தியாவாக 108 வேகன்சி இருக்குது. அடுத்த ரிசர்வேஷனுக்கான கைட்லைன்ஸ் மற்றும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு முறை ரீட் பண்ணி மேலோட்டமாக பார்த்தா போதும். மாற்றுத்திறனாளிகளுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 கேட்டகரியாக பிரித்து அதில் ஃபஸ்ட்டு 3 வேகன்சி இருக்குது. அடுத்த 2க்கும் வேகன்சி எதுவும் கொடுக்கல. அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். மினிமம் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் முடித்து அந்த ஸ்டேட்டுக்கான லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்ததாக நீங்கள் படிச்சுட்டு இருக்கவங்களாக இருந்தால் அந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது. 2024 அக்டோபர் 1க்குள்ளே அண்டர் கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருக்கணும். அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுன்றவங்க யாருன்னா 15 இயர்ஸ் மினிமம் கம்ப்ளீட் பண்ணி வெளியே வந்தவங்க மட்டும்தான் எக்ஸ் சர்வீஸ் மேனாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. அதுக்கு முன்னால் வெளியே வந்தவங்க எக்ஸ் சர்வீஸ் மேனாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அடுத்து ஏஜ் குவாலிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம். மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்து 1994 அக்டோபர் 2க்கு முன்னால் பிறந்த யாரும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே போல் 2006 அக்டோபர் 1க்கு பின்னாடி பிறந்தவங்களும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது. அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி பார்ப்போம். எஸ்சிக்கு 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸும் மாற்றுத்திறனாளிகளில் ஜென்ரலில் 10 இயர்ஸும் ஓபிசிக்கு 13 இயர்ஸ் எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. விடோ டிவோர்ஸ் உமன் இவங்களுக்கெல்லாம் 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது ஒரு படித்து பார்த்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டாக வந்து எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 டாபிக் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், நியூமெரிக்கல் அபிலிட்டி. ஒரு டாப்பிக்கு மொத்தம் 30 கொஷின்னு 30 மார்க் வழங்குறாங்க. அதாவது ஒரு கொஷினுக்கு 1 மார்க்குன்னு 30 மார்க்கு. இப்படி 4 டாபிக்ஸுக்கும் 30 கொஷின்னு 120 கொஷினுக்கு 120 மார்க்குக்கு 90 நிமிஷம் எக்ஸாம் நடக்கும். இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைன் எக்ஸாமாக கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக அவங்க ரீஜன் லாங்குவேஜில் நடக்கும். அடுத்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்லைன் டெஸ்ட் எக்ஸப்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜிலும் ஹிந்தியிலும் வந்து அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த லாங்குவேஜ் விரும்பி ஸ்விட்ச் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜிலும் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்த ஸ்டேட் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா தமிழ்நாட்டு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து தமிழ்லே வந்து இந்த எக்ஸாமை வந்து எழுதிக்க முடியும். அவங்கவுங்க சொந்த லாங்குவேஜில் இந்த எக்ஸாமை வந்து அங்கீகரிக்கப்பட்ட லாங்குவேஜில் எழுதிக்க முடியும். அதே சமயம் இந்த எக்ஸாமில் வந்து நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. 4க்கு 1ன்ற லெவலில் நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதுக்கடுத்து சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் 50 ரூபா பே பண்ணால் போதும். இவங்க தவிர்த்து மற்றவங்கெல்லாம் 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாகவும் எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோயில், கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர் இங்கெல்லாம் வந்து எக்ஸாம் சென்டர் இருக்குது. அதுக்கடுத்து சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து தான் இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. என்ன டாக்குமெண்ட் வேணும், என்ன சைஸு வேணும் அப்படின்னு சொல்லி கிளியராக இருக்குது. அது ஒரு முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். எந்த மிஸ்டேக்கும் வராமல் இருக்கும்.
அடுத்தது ரீஜனல் ஆஃபீஸ் மற்றும் அதோட ஆஃபீஷியல் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆஃபீஷியல் லாங்குவேஜ் தமிழ் ஆகும். வேக்கன்சி கம்மியாக இருக்குன்னு யாரும் அப்ளை பண்ணாமல் இருக்காதீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கவங்க இதுக்காக கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.